நாம் மறுஜென்மம் எடுத்து எடுத்து எப்படி ஆகிவிட்டோம்? ஓம் சாந்தி. நாம் மறுஜென்மம் எடுத்தெடுத்து நாம் துர்கதிக்கு சென்று விட்டோம். அதாவது நாம் தமோ பிரதானமாக அழுக்காகவும் மற்றும் அழகில்லாமலும் ஆகிவிட்டோம். கிருஷ்ணரின் உதாரணம் சொல்லப்படுகின்றது. அதாவது கிருஷ்ணரோ ஷியாம் சுந்தர் என்று சொல்லப்படுகின்றார். ஏனென்றால் அவரோ காம சிதையில் விழுந்து தன்னை அழகில்லாமல் அழுக்காக ஆக்கிக் கொண்டார். ஆகையால் தான் அவரை ஷியாம் என்று சொல்லப்படுகின்றது. பிறகு அவர் சத்யுகத்தின் ஸ்ரீ கிருஷ்ணனாக தூய்மையாக அழகாக ஆகிவிடுகின்றார். ஆதலால் அவருக்கு சுந்தர் என்று கூட சொல்லப்படுகின்றது. ஆதலால் தான் அவருக்கு ஷியாம் சுந்தர் என்ற பெயர் வந்தது. நாமும் கூட இப்பொழுது மறு ஜென்மம் எடுத்து எடுத்து இப்பொழுது இந்த நிலையில் இருக்கின்றோம். தமோ பிரதான நிலையில் இருக்கின்றோம். ஆகையால் நாம் தந்தையின் வழிப்படி நடந்து சத்கதியை அடைய வேண்டும். ஞான மார்க்கம்தான் சத்கதி அளிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் தான் தந்தை இப்பொழுது நமக்கு கீதையின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் அனைவருக்கும் சத்கதியும் சத்தோப்பிரதான நிலையும் வருகின்றது. ஆகையால் இப்பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் இப்பொழுது அழுக்காக இருக்கும் நாம் அழகாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் பரமாத்மா இல்லை. குருக்கள் மற்றும் மகான்கள் சாது சந்நியாசிகள் சொல்கின்றார்கள், நான் பரமாத்மா. ஒவ்வொருவரும் பரமாத்மா என்று சொல்லிவிடுகின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் குரு, ஒவ்வொருவரும் பரமாத்மா என்றால் ஏன் அழைக்கின்றார்கள்? ஏ ராம், ஏ பரமாத்மா வாருங்கள், ஏ பதித்த பாவனா வாருங்கள் என்று ஏன் தந்தையை அழைக்க வேண்டும் என்று தந்தை கேட்கின்றார். தனது கணவன்தான் குருவாக இருக்கின்றார் என்று சொல்லிவிடுகின்றனர் மனைவிக்கு. மனைவியோ தன் கணவனை குருவாக நினைக்கின்றாள். ஆனால் அப்படி பிறகு ஏன் அனைவரும் பரமாத்மாவை அழைக்கின்றார்கள்? ஆகையால் பரமாத்மாவோ தந்தையாக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார், உண்மையான குருவாக இருக்கின்றார். ஆகையால் அவர் எல்லாரும் தந்தையாக இருக்க முடியாது. ஒரு தந்தை தான் அனைவருக்கும் இருக்க முடியும். குழந்தைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் தந்தையோ ஒருவர் தான் இருக்க முடியும். அதனால் தான் தந்தையை பரமபிதா பரமாத்மா என்று சொல்கின்றோம். அவர் பரந்தாமத்தில் இருக்கின்றார். நாம் இப்பொழுது இந்த கீழான தமோ பிரதான நிலையிலிருந்து மீண்டும் மேலான சத்தோ பிரதானமாக அழகாக ஆக வேண்டும் என்றால் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம், யோகத்தின் மூலம் நாம் சத்கதி அடைகின்றோம். ஆக அதற்காக நாம் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். வேறு யாருமே குருவோ தந்தையோ கிடையாது. ஒருவர்தான் குரு, சத்குரு, தந்தை, டீச்சர், ஆசிரியராக இப்பொழுது இருக்கின்றார். ஆகையால் நாம் அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.